அவள் வருவாளா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லக்ஷ்மி துளசி செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் அடிபட்டு இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு ஊற்றிட்டு இருக்கிறத மித்ரா பார்த்ததுமே மித்ரா போயிட்டு லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ தான் கையில் இருக்கிற அந்த காயத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்ன இது கையில் ரத்தம் அப்படின்னு கேட்க உடனே லக்ஷ்மி நேற்று ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்கள் மயங்கிட்டீங்களே, அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா ஏன் லக்ஷ்மி உன்னை நீயே இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் ஏன் இப்படி தொந்தரவு பண்ற லக்ஷ்மி, உன்னை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியல. என்னை வேண்டான்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்ட. இப்போ திரும்பவும் வந்து எனக்காக ஏதோ செய்கிற மாதிரி புதுசாக வந்து நடந்துக்கிறையே, எனக்கு அது புரியல. நேற்று உன்னால் எவ்வளோ முக்கியமான மீட்டிங் கேன்சல் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரியுமா, அது எல்லாமே உன்னால தான். நீ எங்கள் கூட வந்ததுனால தான். இங்கே பார் லக்ஷ்மி, நீ நல்லவளா கெட்டவளா அப்படின்னு நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீ செய்கிற காரியத்தை பார்த்தா நல்ல எண்ணத்தோட செய்றியா இல்லை மனசில் வேற ஏதாவது வச்சுக்கிட்டு செய்றியா அப்படின்னு எனக்கு புரியல. நீ டிவோர்ஸ்க்கு முன்னாடி வேற மாதிரி இருந்த, இப்போ நீ முழுசாக வந்து வேறு மாதிரி இருக்க. முன்னாடி லக்ஷ்மினாலே நல்லவ இதுதான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. உன்னோட பார்வையில் நீ நல்லவளாக இருக்கலாம், ஆனால் நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா சில சமயம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத நம்ம நம்பணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது லக்ஷ்மி வந்து மனசில் நினைக்கிறாங்க, லக்ஷ்மி எப்போவுமே ஒரே மாதிரி தான் மித்ரா சார், ஆனால் நீங்கள் பார்க்குற கோணம் தான் மாறி இருக்கு. உங்கள் பார்வையில் பனிமலை கூட உங்களுக்கு எரிமலையாக தெரியுது. நான் நல்லதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன், அது உங்களுக்கு கெட்டதாக தெரியுது. பரவாயில்ல, நான் இங்கே வந்தது உங்கள் மனசை மாற்றுறதுக்காக இல்லை, உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவும் இல்லை. உங்களுக்கு ஆபத்து இருக்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்கு வர அந்த ஆபத்தெல்லாம் வந்துட்டு அதை பார்த்து நான் தெரிஞ்சு காப்பாற்றணுன்றதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டியும் வந்து பரவாயில்லை அப்படின்னு வந்து மனசில் வந்து லக்ஷ்மி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனிஷா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவி அன்னைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மித்ரா கூட வந்துட்டு நான் ஜாலியாக ட்ரிப் போகலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த லக்ஷ்மி வந்து மொத்தமாக வந்து கெடுத்துட்டா, அவளை எப்படியாவது அடக்கணும், கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஜானுவும் கூட வந்துட்டு அவங்க தம்பியும் வந்து வந்திருப்பாங்க. உடனே இதை பார்த்ததுமே வந்துட்டு இவங்களை நல்லா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவியானியும் மனிஷாவும் வந்துட்டு அவங்கள உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் உள்ளே விட மாட்டீங்க அப்படின்னு கேட்க அவங்க அக்கா இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவியானியும் மனிஷாவும் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வெளியில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நிற்க சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டி பக்கத்தில் போயிட்டு நிற்க சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து லக்ஷ்மி அங்கே வராங்க. லக்ஷ்மி வந்ததுமே வந்துட்டு அவங்க அங்கே இருக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோவமாயிடுவாங்க. என்ன நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அப்போ தான் ஜானு வந்து சொல்கிறாங்க, அவங்க எங்களை வந்து உள்ளே விடலை, நாங்கள் இங்கே தான் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வருது. வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து சின்னத்தை அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக வந்து கத்துறாங்க. ஏன் இப்படி கத்துற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயத்த சொல்லி ரொம்ப கோவமாக வந்து லக்ஷ்மி வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு நான் கத்துறது மட்டும் தெரியுது, ஆனால் நீங்கள் செய்கிற அநியாயம்லாம் வந்து தெரியலையா அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட நல்ல மனசு குறைஞ்சா என்கிட்டயும் மரியாதை குறையும். ஏன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா நானும் உங்களுக்கு மதிப்பு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுமே விவேக் அதுக்கப்புறம் ஜெயதேவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தேவயானியை வந்து திட்டுறாங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு லக்ஷ்மி வந்து நேராக தேவயானி கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் 6 மாதத்துக்கு நான் இந்த வீட்டோட மருமக தான். இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி இந்த 6 மாதத்துக்கு என் வீட்டில் இருந்து அவங்க வரவும் போகவும் முழு உரிமை இருக்குது. திரும்பவும் இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஜானு வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, என்னக்கா இது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை ஒரு மருமகளாக கூட வந்து உனக்கு மரியாதை தரலையே, இந்த வீட்டில் நீ வந்துட்டு சுத்தமாக நிம்மதியாக வாழவே முடியாது, அவங்க உன்னை வந்து ஒரு மனுஷியாக கூட நினைக்கலையே அப்படின்னு சொல்ல அதுதான் உண்மை. அவங்களோட பார்வையில் இந்த 6 மாதம் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், இந்த 6 மாதம் மட்டும்தான் நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜானு அதை நினச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்கே என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல, இந்த வீட்டோட மருமகளாக இருக்கிற வரைக்கும்
உனக்கு வந்து எந்த மரியாதையும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இந்த வீட்டில் வந்து ஒரு மனுஷியா கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களாம் உன்னை இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அப்போது லக்ஷ்மி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் பேசிட்டு நீங்கள் இன்னொரு முறை இந்த வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது. எனக்கு வந்து நீங்கள் அவமானப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்கேருந்து வெளியில் வரும்போது தேவயானியும் மனிஷாவும் இவங்களை ஏதாவது குறை சொல்லணும், ஏதாவது பண்ணணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்க நேராக வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு கையில் ஒரு ஜுவல்லை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களே வேணும்னே அப்படியே மோதிட்டு அந்த ஜுவல்லை அப்படியே கீழே போட்டுற மாதிரி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அது உடஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தேவயானி அவங்கக்கிட்ட ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட அறிவில்லையா அவங்களுக்கு, பார்த்து வர மாட்டிங்களா, இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் இப்போ உடஞ்சி போச்சு, இது சரி பண்ணணும்னா எப்படியும் 1 லட்சம் ஆகும், யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு மித்ரா சொல்கிறாங்க, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ பண்ண தப்புக்கு நீ எதுக்காக கொடுக்கணும் மித்ரா, நீ அமைதியாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் இந்த தப்பு பண்ணாங்களோ அவங்களே இந்த பணத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்துட்டு சரி அதுக்கான பணத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிற, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு அந்த பணத்தை சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க. மித்ராவோட ஹெல்ப்பெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி ஜானு கிட்ட வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி ஒரு பக்கம் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணதை பார்த்ததுமே வந்துட்டு மித்ரா வந்து கேட்குறாங்க லக்ஷ்மி கிட்ட, நீ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறியா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல, அப்போ வந்துட்டு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 3 முடிச்சு போட்டுட்டு என்னோட கணவர் அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 3 முடிச்சு போட்டதுனாலேயே கணவன் அப்படின்ற இடத்த வந்து முழுசாக நிறைவேற்ற முடியாதுல்ல, மனசில் வந்து உங்களுக்கு என் மேலே வந்து காதல் இருக்கணும், அதெல்லாம் உங்ககிட்ட இல்லாத போது வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்யறதுல என்ன அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, மனைவியாக உங்களுக்கு நான் இருந்து உங்கள் உதவியை ஏற்றுக்கிற உரிமையும் எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேட்டிவாவோ வந்து எனக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களா நான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் காசு கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. எனக்கு உதவணும்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை, என்னோட கஷ்டத்தை நீக்கிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. என்னோட கஷ்டத்தை தீக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னா என்னோட மனைவியோட கஷ்டத்தை நீக்கிற உரிமை உனக்கும் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நேராக வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூக்காக வந்து போகிறாங்க. அதே ஆஃபீஸ்க்கு மித்ராவும் அங்கே போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. மித்ரா வந்துட்டு நேராக ஒரு கேபினில் போய் உட்காந்துட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி கிட்ட வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வந்து நீங்கள் அந்த ரூமுக்கு போகலாம், விஷால்ன்றவங்க ரூமுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி லக்ஷ்மியும் நேராக போயிட்டு மாற்றி போய் வேறு ஒரு ரூமில் உட்காந்துருவாங்க. மித்ரா உட்காந்துட்டு இருக்கிற ரூமில் போயிட்டு உட்காந்துருவாங்க. மித்ரா திரும்பி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு லக்ஷ்மி அங்கே போயிட்டு அங்கே ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே திரும்பி பார்க்காம வந்துட்டு மித்ரா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்ததுமே வந்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க லக்ஷ்மி. அப்போ ஒரு காஃபி வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த காஃபியை வந்துட்டு லக்ஷ்மி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வைப்பாங்க. லக்ஷ்மி குடிச்சதுக்கப்புறமா மித்ரா எடுத்து குடிப்பார். அதே மாதிரி மாற்றி மாற்றி குடிச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக 2 பேரும் அந்த காஃபி கப்பில் வந்து கை வைக்கிறாங்க. அப்போ தான் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக நேராக ஒருத்தவங்க உள்ள வந்து மேடம் நீங்கள் இந்த ரூமில் உட்காரக்கூடாது, பக்கத்து ரூமில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கே போக சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்றதுனால உங்களுக்கு பெருசாலாம் எந்த ஜாபும் கொடுக்க முடியாது, லைப்ரரியில் ஃபைல் எல்லாம் வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அடுக்கி வைக்கணும், உங்களால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு லக்ஷ்மியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லக்ஷ்மிக்கு ஜாப் கிடைச்சிருது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.